வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 2026 குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. கும்பராசி ஏழரை சனியின் பிடியிலிருந்து விலகப் போகும் கும்பராசி. ஏழரை சனி வந்துவிட்டாவே பல வகையான போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். உறவுகளால், நண்பர்களால், சொந்த பந்தங்களால், நம்பிக்கையான மனிதர்களால் என்னவெல்லாம் நடந்தது, என்ன பலன்கள் கிடைத்தது என்று கும்பராசிக்காரர்களிடம் கேட்டால் ஏமாற்றம், நஷ்டம், உறவுகளே வேணாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலை, செய்கிற தொழிலில் சந்தித்த பல வகையான கஷ்ட நஷ்டங்களும் ஏமாற்றங்களும். இதில் எதையாவது ஒன்றாவது சந்திக்காமல் இருந்திருக்க முடியாது. பொருள் விரயங்கள் என்பது எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக நஷ்டங்களை கொடுத்திருக்கும், துன்பங்களை கொடுத்திருக்கும், மன சங்கடங்களை கொடுத்திருக்கும். இது அனைத்திற்கும் ஒரு முடிவு இல்லையா என்று இறைவனை ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் துளைந்து அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது. சனி பகவான் விலகினாலே பாதி துன்பம் விலகிவிடும். குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கும், இழந்த பொருளை, இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற்றுவிடலாம். இவருடன் ராகு கேதுக்களும் பலமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை என்பது சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் கட்டாயமாக இருக்கும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரையில் 2026 பெயர்ச்சி பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் அமர்வார். இவருடன் இணைந்து சில நாட்கள் மட்டும்தான், சில நாட்களிலேயே ராகு கேதுக்களும் பெயர்ச்சி பெற்று உங்களுக்கு இதுநாள் வரையில் போகவும் முடியாமல், உட்காரவும் முடியாமல், எந்திரிச்சு நடக்கவும் முடியாமல், தொழில் செய்யவும் முடியாமல், மனவேதனையுடன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளை முற்றிலும் எல்லா கஷ்டங்களையும் விலக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலத்தை உருவாக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையில் வருகின்ற ஐப்பசி மாதம், ஐப்பசி மாதத்தில் பெயர்ச்சி பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் அமருவார். 7ஆம் ராசி என்பது உங்களுடைய பல வகையான நஷ்டங்களையும் ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பான பலன்களை தந்துவிடும். இழந்ததை பெறுவதும், உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதும் இந்த காலகட்டம்தான். வருகின்ற 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 கடகராசியிலிருந்து பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் 7ஆம் ராசியில் அமர்ந்து யோகக்காரகனாக மாறப்போகிறார் குரு பகவான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் இவ்வளவு காலமும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற சந்தேகத்துடன் மன நிம்மதி இல்லாமல் ஊராகவோ வேலைக்காகவோ பணத்துக்காகவோ பிரச்சனையாக இருந்தாலோ சுற்றி கொண்டிருந்த உங்களுக்கு இதுதான் வழி, அனுபவ பாடங்களை கிரகங்கள் கொடுத்தது. இனிமேல்
உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது வராமல் தடுத்து அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் கேது பகவான் அமர்ந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் பிரிந்து சென்ற காலங்கள் எத்தனையோ இருந்திருக்கும். கும்பராசிக்காரர்கள் அவர்கள் பட்டப்பாடு ஒன்று அல்ல, இரண்டல்ல. சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களை மனதில் வைத்துக்கொண்டு யாரிடமாவது சொல்லி அழக்கூட முடியாத அளவிற்கு வேதனைகளை, கஷ்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் சுற்றித் திரிந்த காலங்கள் முற்றிலும் மாறப்போகிறது. இது நடக்குமா? இது கிடைக்குமா? மீண்டு வர முடியுமா? வாழ வழி இருக்கா? வாழ முடியுமா என்கின்ற எண்ணற்ற கேள்விகள் கும்பராசிக்காரர்களிடையே இருந்திருந்தால் குரு மாற்றமும் ராகு கேது மாற்றமும் இனி உங்களுக்கு தடையில்லாத வருமானத்தையும் தொழில் பல வகையான லாபங்களையும் புதிய தொழில் தொடங்கி வெற்றிகரமாக அதை நடத்தி லாபங்களை சம்பாதிப்பதற்குண்டான வழிகளை இந்த கிரகங்கள் காட்டும். இதெல்லாம் உண்மையாக இருக்குமா என்ற சந்தேகம் கூட இருக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு. உழைப்பில் மிகவும் சிறந்த கும்பராசியான உங்களுக்கு இதனால் வரையில் கும்பிட்ட கடவுள் கூட உங்களுக்கு துணையா இல்லையே என்கின்ற வேதனையும் கஷ்டமும் இருந்திருந்தால் இனி நீங்கள் கும்பிட்ட கடவுள், வணங்கிய கடவுள் உங்களுக்கு வரமாகவும் பல வகையான லாபங்களாகவும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இனி கஷ்டங்கள் இருக்காது, லாபங்களாக இருக்கும். துன்பங்கள் இருக்காது, சந்தோஷங்கள் தேடி வரும். ஆனால் ஏற்கனவே கும்பராசிக்காரங்க இந்த வாழ்க்கையே வேணாம் என்று வெறுத்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் என்பது அருகில் வந்துவிட்டது. இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். நாட்கள்னாக்கா 10 நாள் 20 நாள் நினைக்காதீங்க. குரு பகவான் மாற்றம் என்பது 20/10/2026 சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர் மாறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். எல்லா கிரகமும் உங்களை கெடுத்து கஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்த கிரகங்கள் முற்றிலும் மாறுபட்டு கிரகங்கள் கடவுள்களாக மாறி உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது. நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.